இந்த மாதிரி ஆம்பளையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது டயலாக் எங்கேயாவது இருக்கா? பொம்பளை மட்டும் எப்படி இருக்கணுமா? அடக்க ஒடுக்கமா இருக்கணும், கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும், அப்புறம் பயபக்தியா இருக்கணும். இப்ப இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பெண்ணுக்கு அடிப்படை இலக்கணங்கள் 4 அப்படின்னு அந்த காலத்துல இருந்து ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. யாருக்காவது தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், மத்தது யாருக்காவது தெரியுமான்னு பார்ப்போம். அச்சம், மடம், அப்புறம் நாணம், அப்புறம் பயிர்ப்பு. அச்சம்னா என்ன? பயம். அப்ப பெண்ணுன்னா எப்படி இருக்கணும்? பயம் இருக்கணும், துணிச்சல் இருக்க கூடாது, பயந்து இருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்றாங்க? மடம். அப்படின்னா மடப்பயலா இருக்கிறிய அப்படின்னு ஊர்ல திட்டாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டாளா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அப்ப பெண்ணுக்கு அச்சம் இருக்கணும்னா பெண் பயந்தவளா இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? முட்டாளாக இருக்க வேண்டும். மூன்றாவது எப்படி இருக்கணும்? நாணம். நாணம்னா என்னப்பா? நாணம்னா அறிவா? அது ஞானம்டா, அது ஞானம். நாணம்னா என்ன? வெக்கப்படுறதுன்னா தெரியுமா? யாருப்பா வெக்கப்படுவாங்க? பொம்பளை பிள்ளைங்க தான் வெக்கப்படுவாங்க. உண்மையிலே யாரு வெக்கப்படணும் தெரியுமா? யாருக்கு அறிவில்லையோ அவன் வெக்கப்படணும், யாரு தப்பு செய்யறானோ அவன் வெக்கப்படணும். ஆனா இங்க என்ன கேரக்டர் சொல்லியிருக்காங்க? பெண்கள் என்றாலே வெட்கப்பட வேண்டும். இப்ப எல்லாம் பல இடங்களை நம்ம பார்க்கிறோம். முன்னாடி எல்லாம் பெண்கள் எல்லாரும் இருக்கிற சபையில வந்து நின்று பேச மாட்டாங்க. இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பின்னாடி இருந்துகிட்டு இப்படி எட்டிட்டு தூணுக்கு எட்டிட்டு நின்று பேசுவாங்க. ஏன்னா பொது வெளியில் அனைவருடைய பார்வைக்கும் வரக்கூடாது. பெண் வெட்கப்படுபவளாக இருக்க வேண்டும், நாணி கோண வேண்டும். நடக்கும் போதே நேரா நிமிந்து நெஞ்சு நிமித்தி எல்லாம் நடக்கக்கூடாது. எப்படி போனா? இப்படி கோணி நாணி யாரும் பார்க்காதபடிக்கு போகணும். நாலாவது, இப்ப இதுக்காவது ஏதாவது அர்த்தம் புரிஞ்சு நமக்கு. அச்சம்னா என்ன தெரிஞ்சு, மடம்னா என்ன தெரிஞ்சு, நாணம்னா என்ன தெரிஞ்சு. பயிர்ப்புன்னா என்னப்பா? பயிர்ப்பு. பயிர்ப்புன்னா அருவருப்புன்னு அர்த்தம். மற்றவர்களுடைய பார்வைக்கு ஒரு பெண் அருவருப்பானவளாக இருக்க வேண்டும். அதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு பொம்பளை புள்ள அருவருப்பா இருக்கவா கஷ்டப்படுது. எதுக்கு கஷ்டப்படுது? தழைய புடவை கட்டணும். அப்படி பட்டு புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு ஒரு பொண்ணு நடந்து வந்தா அவ்வளோ அழகா இருக்கும் சார். நகை கடை பொம்மை மாதிரி வந்து நிக்கணும். அப்படின்னாதான் ஒரு பொண்ணு அழகா இருக்கும். இப்ப யோசிச்சு பாரு. இப்ப இங்கே வந்து நான் பாப்பா, நீங்க ஹேர் கட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு காலமா பண்ணிருக்கீங்க? 6 இயர்ஸா அவங்க வந்து ஹேர் கட் பண்ணிருக்கிறாங்க. நீங்க வந்து கிளம்பணும், வெளியில கிளம்பணும்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 மினிட்ஸ் ஆகும். தலையெல்லாம் சீவி வாரி அதெல்லாம் வேலையே கிடையாது. இது இவங்க இல்லாம மற்றவங்களுக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம வீட்டுல இருந்து தலைமுடிய பின்னி கிளம்புறதுக்கு? 1/2 மணி நேரம் ஆகும். நமக்கே பண்ண தெரியுமா? கிழிஞ்சு போச்சு. அதை சொன்னல, நான் அவன் ஏற்கனவே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கா. அவங்க அம்மா மேக்கப் போடுறதுக்கே சரியாயிருமா நேரம். சரி, தலைமுடிய ஒரு பெண் சீவி வெளியில போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 2 தடவை, காலைல ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை போனா 1 மணி நேரம் காலி. அதுவும் நமக்கு செய்ய தெரியுமா? தெரியாது. யாரு செஞ்சு விடணும்? அம்மா வந்து செஞ்சு விடணும். அதுக்கு 2 மண்டையில கொட்டு வாங்கணும். ஆளுகளது வயசாச்சு, இன்னும் உனக்கு தலையில பின்னு தெரியுதா அப்படின்னு. அதுல என்ன ஸ்டைல் விட்டாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள்ல இப்ப அந்த தம்பி நானு அந்த பொண்ணு நாங்கெல்லாம் சீவணும் அப்படின்னா, ஆனா இப்ப நம்ம எல்லாம் சீவனம்னா எவ்வளவு நேரம் ஆகும் நமக்கு? என்ன வேணும் சீவுறதுக்கு? சீப்ப வச்சாட 4 விரல் ரெடி ஆயிட்டமா, போலாம், அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் இப்ப பெண்களுக்கு வீணாகுது? குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன இந்த மேக்கப் எல்லாம் போடுறதுக்கு எதுக்காக? அழகுதான் ஒரு பெண்ணுக்கு அடிப்படை என்று காலங்காலமாக நம்முடைய மூளையில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதனால நம்ம சீவி சிங்காரிச்சு இதை சீவி சிங்காரிக்கிறதுல 2 வகை இருக்கு. கொஞ்சம் அவன் சொல்றதை கேட்காம போனோம்னா அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, மேனா மினிக்கி அப்படிமா. ஒரு பெண்ணை பார்த்து எந்த விஷயத்துக்கு பாராட்டலாமோ அதே விஷயத்துக்கு திட்டுவதற்கும் அவளை அவதூறு செய்வதற்கும் இந்த சமூகம் தயாராக இருக்கிறது. அப்ப அடுத்தவனுக்காகவே இவ்வளவு காலம் நம்மளை மெனக்கட்டு இவ்வளவு சிரமப்பட்டு முடியை வளர்த்து அப்புறம் அந்த முடியை ஒழுங்கா வளர்றதுக்கு ஏகப்பட்ட ஷாம்பு, கண்டிஷனரு, ஆயில், சீயக்கா, கழுதை, குதிரை, செம்பருத்தி, கருவேப்பிலை, அரளிப்பூவை தவிர மற்ற எல்லாத்தையும் அரைச்சு பூசி போட்டு ரெடி பண்ணி, அப்புறம் இதை பத்தி ஒரு பட்டிமன்ற வேற திருவிளையாடல் படத்துல, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா அப்படின்னு. இதை கேட்கறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு மண்ணை, அதுக்கு பதில் சொல்றதுக்கு வேலை வெட்டி ஏத்த ஒரு கடவுள், இவ்வளவும் எழுதி வச்சிருக்கிறான் பெண்களை பத்தி. அப்ப பெண்கள் என்றாலே இந்த சமூகத்தில் எது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பெண் என்பவள் அழகு பதுமை, அலங்காரம் செய்து கொள்ள வேண்டியவள், நகை நட்டோடு அடையாளப்பட வேண்டியவள். ஏன்னா வீட்டுல சண்டை போடும் போது கூட அம்மா எல்லாம் என்ன திட்டுவாங்க, எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கியா, ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கியா, ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துருக்கியா, என்னைக்காவது சண்டை நடந்திருக்குமா? ஒரு நகை நட்டு வாங்கி போட்டிருக்கியா ஐயா, நீ காதல குண்டுமணி அவங்களுக்கு தங்க வாங்கி கொடுத்தியா, நீ இருந்ததெல்லாம் புடிங்க கொண்டே அடகு கடையில வச்சுட்டீங்கள, அதுக்கு வேற ஒரிஜினலா இப்ப சர்டிபிகேட் கேட்கிறாங்க. நகையை அடமான வைக்கணும்னா கூட இனிமே அப்பா ஆத்தா போட்டதெல்லாம் வைக்க முடியாது, அதுக்கு நீ வாங்கினதுக்கு ரிசிப்ட் கொண்டு வாங்குறான். தாத்தா காலத்துல வாங்கின நகைக்கெல்லாம் எப்ப ரிசிப்ட் கொண்டு வர்றது? சரி, அப்ப ஒரு பெண் எதை பற்றி ஆசைப்பட வேண்டும் என்றால், நகை நட்டு அலங்கார பொருட்கள், சேலை, இதுக்குத்தான் ஆசைப்படணும். ஒரு பெண்ணுனா இப்படி இருக்கணும்னு சொன்ன எவனாவது, ஒரு பெண் என்பவள் அறிவாக இருக்க வேண்டும், நன்றாக படித்திருக்க வேண்டும் என்று காலங்காலமாக சொல்லி இருக்கிறார்களா? பெரியார் தாத்தா தான் கேட்டாரு, ஏண்டா எல்லா கவிஞரும் எழுதியிருக்கிற, அதுவும் இவன் பெண்களை வர்ணிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பெண் இப்படிதான் இருக்கணும்னு வச்சிருப்பான். பெண் எப்படி இருக்கணும்பா? குண்டா இருந்தா ஓகேயா? எப்படி இருக்கணும்? நார்மல் சைஸ்ல இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், இடுப்பு அடுப்பு மாதிரி இருக்கக்கூடாது, இடுப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இருக்கணுமா. இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல நடக்கும். எவ்வளவு பாட்டு எழுதி வச்சிருக்காங்க இந்த இடுப்பை பத்தி. உடுக்க மாதிரி இருக்கணும் பெண்ணோட உடம்பு. அதை விட இன்னொருத்த எழுதியிருக்கிறான், உண்டி சுருக்கல் பெண்டிற்கழகு. பெண் என்பவள் நிறைய சத்தாலாம் சாப்பிடக்கூடாது, உண்டிய சுருக்கணும், சாப்பாட்டை சுருக்கணும். சாப்பாட்டை சுருக்கினாதான் தொப்பை உழுகாது, இடுப்பு அகலப்படாது, டயர் மாதிரி அடிக்காது, உள்ளியா இருந்தாதான் புருஷன் பார்க்க கண்ணுக்கு சிக்குன்னு இருக்கும். அப்படி தயாராகணும். நீ எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் விரும்பவில்லை, அறிவாக இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் விரும்பவில்லை, திறமையானவராக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. எதை விரும்புகிறது? அழகாக இருக்க வேண்டும், அச்சத்தோடு இருக்க வேண்டும், மடமையாக இருக்க வேண்டும், நாணம் கொண்டவராக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பொம்பளைக்கு அதிகபட்சம் என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு பொண்ணா வளர்ற பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? என்னப்பா தெரிஞ்சிருக்கணும்? சாப்பாடு செய்ய தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் டீ போட தெரிஞ்சிருக்கணும், வீடு கூட்ட தெரிஞ்சிருக்கணும், பாத்திரம் விளக்க தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் துணி துவைக்க தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் மாவரைக்க தெரிஞ்சிருக்கணும், புடவை கட்ட தெரிஞ்சிருக்கணும். வெறுமனே சாப்பாடு மட்டும் வச்சா பத்தாது, குழம்பு வைக்க தெரிஞ்சிருக்கணும். ரைட்டு, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆணுக்கு துணி துவைக்க தெரியணுமா வேணாமா? வீடு கூட்ட தெரியணுமா வேணாமா? சமைக்க தெரியுமா வேணாமா? பாத்திரம் விளக்க தெரியணுமா வேணாமா? ஊர் சுத்த தெரியுமா வேணாமா? அது மட்டும் போதும். உதவாக்கரையாட்டம் ஊரு சுத்தி வம்பு வளர்த்து இருக்கிறவன் சண்டையெல்லாம் இழுத்துட்டு வந்து, ஏய் நான் யாரு தெரியும்ல இப்படின்னு பேசுறதுக்கு ஆம்பளைக்கு தெரிஞ்சா போதும். உருப்படியா பாக்குற வேலையெல்லாம் பெண்ணுக்கு தான் தெரியணும். ஆம்பளை உதார் விட்டு தெரிஞ்சா போதும். அததான் கேட்டாரு நம்ம மந்திர மாந்திரமா நடத்துற ஈட்டி கணேசன் ஐயா கேட்டாரு, அப்பா பெயிண்டரா வேலை பாக்குறேன்னு சொன்ன, அம்மாவை கேட்கும் போது சும்மா இருக்கிறான்னுடா, காலைல எந்திரிச்சு அம்மா சும்மா இருந்தா நீ உனக்கு புவா கிடைக்குமா வீட்டுல? அப்ப நாள் முழுக்க ஒரு பெண் உழைக்கிற உழைப்பை இந்த சமூகம் கணக்கில் வைத்துக் கொள்ளவில்லை. சரி, இது எல்லாமே இப்ப யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு ஒரு துவைக்கிற மிஷின், வாஷிங் மிஷின் செய்யற வேலைய, ஒரு கிரைண்டர் செய்யற வேலைய, ஒரு மிக்சி செய்யற வேலைய, ஒரு டிஷ்வாஷர் செய்யற வேலைய, ஒரு மைக்ரோவேவ் அவன் செய்யற வேலைய, ஒரு வேக்கம் கிளீனர் செய்யற வேலைய அந்த காலத்துல ஒரே ஒரு ஆளா அம்மா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இத்தனை மெஷினுக்கு பதில இவன் வாங்கிட்டு வந்த மெஷினுக்கு பேரு மனைவி. வேலை செய்யறதுக்கு ஒரு மெஷினை வாங்கிட்டு வர்ற மாதிரி இன்னொரு வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து இதுதான் இந்த பெண்ணுடைய கடமைன்னு ஆக்கி வச்சிருக்கான். இது போக இன்னொரு பெரிய வேலை இருக்கு பெண்ணுக்கு. இந்த மெஷினுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு, இன்னும் அந்த மெஷினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரல. அது என்ன வேலை தெரியுமா? புள்ள வைக்கிற வேலை. புள்ள வைக்கிற மெஷின் மாதிரி வருஷா வருஷம் அவ்வளவு குழந்தைகளை பெண்கள் ஒரு காலத்தில் பெற நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். சர்வசாதாரணம். இன்னைக்கு நம்ம உங்க வீட்டுல எத்தனை பேர் தம்பி? உங்க வீட்டுல எத்தனை பேரு? இவனும் உங்க அக்கா 2 பேரும் மட்டும்தான். உங்க வீட்டுல பாப்பா 3 பேரு. உங்க வீட்டுல 2. முன்னாடி எல்லாம் எப்படி தெரியுமா? 2, 3 எல்லாம் கிடையாது. 6, 9, 12 டசன் கணக்கில் தான் கேட்கணும். அரை டசன், 3/4 டசன், 1 டசன். இவ்வளவு குழந்தைகளை பெற்றால் ஒரு பெண்ணுடைய உடல்நிலை என்ன ஆகும்? எவ்வளவு மோசமா பாதிக்கப்படும்? இதை குறித்த கவலை இல்லாமல் காலந்தோறும் பிள்ளை பெக்கிற மெஷினை போல இந்த நாட்டில் பெண்கள் பயன்படுத்தப்பட்டார்கள்.